guys, welcome to Eden Aquatics. So guys, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபிஷ்ஷை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மீன் நம்ம நாட்டை சேர்ந்தது. ஸோ அதுதான் சன்னா பக்ரா. ஸோ இந்த மீன்லாம் எங்கே காணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர்ஸ்லேயும் அப்புறம் அசாம் அண்ட் பங்களாதேஷ் வரைக்கும் இந்த ஸ்னேக் ஹெட்டை பார்க்க முடியுது. ஸோ இந்த ஸ்னேக் ஹெட் ரொம்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ப்ளூ அண்டு வேறு ஏதோ கலர்லாம் இருக்கும், க்ரீன் அந்த மாதிரிலாம். ஒரு சன்னா பொறுத்து கலர் கொஞ்சம் லைட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட டார்சல் ஃபின்ஸ், பெட்ரோல் ஃபின்ஸ்லாம், டெய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக பெருசாக இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மீன்லாம். ஸோ இந்த மீன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷ்ஷுன்னு சொன்னீங்கல்ல ப்ரோ, மிஞ்சி போனால் இது எவ்வளோ வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஃபிஷ் ஒரு 5 இன்ச்சஸ்க்கு இல்லை 6 இன்ச்சஸ்க்கு வாங்கினாலே நம்ம 50,000 இல்லை 55,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைனில் தேடி பாருங்கள். ஸோ ஆன்லைன்லேயே போட்டிருக்கோம் அதோட ப்ரைஸ் எவ்வளோன்றது. ஸோ இதுவே ஒரு 1 ஃபீட்டு 2 ஃபீட்லாம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைஸ் இருக்குன்னு. ஸோ இதால் 3.5 ஃபீட் வரைக்கும் வளர முடியும். ஸோ ஃபுல் க்ரோத் இருக்க இந்த மீனோட ரேட்டு அப்போ எவ்வளோ இருக்குன்றது பாருங்கள். ஸோ கைஸ், இந்த மீன்லாம் இப்போது என்டேஞ்சர் ஸ்பீஷியஸில் இருக்குது. ஸோ வைல்ட் லைஃப் ஆக்ட் படி இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மீனை வளர்க்கணும்னு நினச்சா ஜெயிலுக்கு போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. ஆனாலும் எனக்கு இதை பற்றி சரியாக தெரியல, இதை நம்ம வளர்த்துனா ஜெயிலுக்கு போயிடுவோமா இல்லையான்றது. ஸோ என்னோடய ப்ரிஃபர் வளர்க்காதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். திடீர்னு இந்த மீன் அக்வேரியம்லலாம் வச்சு வளர்க்கக்கூடாது அப்படின்னு ஏதோ சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்கும். ஸோ நீங்களும் பிரச்சனையில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரொம்ப அழகான மீன் தான், ஆனால் என்ன பண்ணுறது, அழகும் ஆபத்து தான் அதுக்கு கொண்டு வருது. ஸோ இந்த அழகுனாலே இதை வெளியூருக்கு கடத்திடுறாங்க. ஸோ நம்ம வைல்ட்லேருந்து பிடிச்சி வெளியூருக்கு இல்லீகலாக அமுச்சு விட்டுறாங்க. ஸோ இந்த மீன்லாம் ரொம்ப விலை அதிகம் வெளியூர்லலாம், ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காது கைஸ். இது நம்ம ஊர்லேயே அந்த பங்களாதேஷில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மீன்லாம். இந்த மீன் இப்போ என்டேஞ்சர் ஸ்பீஷஸில் இருக்கனால, ஸோ இது அழிவின் விளிம்பில் இருக்கனால இந்த மீனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீஷஸ்லாம் வைல்டில் பிடிச்சி அதை உணவுக்கு பயன்படுத்துறதே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது அழிவு கட்டத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கான டைம் கொடுக்கணும், அதை அடுத்த தலைமுறை பார்க்கணும். ஸோ அதுக்காக இந்த மீன் உயிரோட இருக்கணும். அதுக்காக நான் எப்படி சொல்கிறது, நான் அக்வேரியம் ஹாபியில் இந்த மாரி மீனுங்களெல்லாம் கொண்டு வராங்கன்னா அது ஃபார்மில் வச்சு ப்ரீட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மீன் ஃபார்மில் வச்சு ப்ரீட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை. இதெல்லாம் சேலுக்கு வரும்போதே வைல்ட்லேருந்து பிடிச்சிட்டு வர்றதானு எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதுதான் இங்கே நடக்கிற பிரச்சனை. ஸோ வைல்ட்லேருந்து பிடிச்சிட்டு நம்ம டேங்க்கில் வச்சிட்டோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அங்கே வைல்டில் ப்ரீடிங்கே நடக்காது. ஸோ ஜுவனல்லே பிடிச்சி நம்ம டேங்க்கில் போட்டு வச்சிடுறோம். அப்போனா அங்கே வைல்டில் ஒன்றும் நடக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே விரால் மீன் அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு உணவுக்கு பயன்படுத்துகிற மாதிரி அசாம்லேயும் அண்ட் பங்களாதேஷ்லேயும் இதை உணவுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு மீன் நம்ம நாட்டில் ரொம்ப விலை அதிகமான ஒரு மீன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மீன் தான். ஸோ அக்வேரியம் ஹாபிலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் தான். ஸோ சன்னா பக்ரா யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். பட் இப்போவும் நான் சொல்கிறேன், இது வளர்க்குறது லீகலாக இல்லீகலான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வளர்க்காதீங்கன்னு சொல்கிறேன். சப்போஸ் இது அக்வேரியமில் வளர்க்குறது இல்லீகல் சொல்லிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் பிரச்சனையில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மீன்கள்லாம் வாங்கும்போது ஒன்றுத்துக்கு 10-15 தடவை யோசிங்க. ஸோ யோசித்து வாங்குங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த மீனை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான நம்ம ஊர் ஒரு மீன் இருக்குது. ஸோ அதை காட்டலான் தான். ஸோ ரொம்ப அழகான ஒரு மீன், எனக்கும் இது ஒரு ஃபேவரட்டான ஃபிஷ் தான். ஸோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. See you in next video. Bye bye guys.